எதிர்நீச்சல் சீரியல்ல பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சக்தியும், ஜனனியும் ஈஸ்வரி சொன்ன ஒரே காரணத்துக்காக வீட்டுக்கு திரும்பி மறுபடியும் வர்றாங்க. ஆனா, ஆதி குணசேகரன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பல சம்பவங்கள செஞ்சுகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெரிய டேஞ்சரஸான முடிவையும் எடுத்துட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, காலையில வீட்டு ஹால்ல எல்லாருமே டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு வக்கீல் வந்துட்டு உள்ள வீட்டுக்குள்ள வராரு. குணசேகரன் உடனே அவர சிரிச்சுக்கிட்டே வாங்க சார், வாங்க சார்ன்னு சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வராரு. என்ன சார் என்ன ஆச்சு? நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அந்த வக்கீல் உடனே ஒரு ஃபைல எடுத்து வெளிய நீட்டுறாரு. சார், இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளிய வரணும்னா, இந்த வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். ஆதி குணசேகரனும் எங்க 4 பேத்துக்குமே எந்தவித ஒரு தொந்தரவும் குடுக்கல, எந்த ஒரு துன்பமும் எங்கள பண்ணல. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் குடுத்தாருன்னா, நீங்க ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து வெளிவந்துரலாம்னு அப்படி அந்த வக்கீல் சொல்றாரு. உடனே அந்த 4 பெண்களுமே வந்துட்டு ஒரு அதிர்ச்சியா பார்க்குறாங்க. என்ன வக்கீல் சார் இப்படி சொல்லி நம்மள எழுதி தர சொல்றாரேன்னு. உடனே ஆதி குணசேகரன், "இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம குடும்பம் இப்போ போற மாரி எப்பவுமே இருக்கணும், அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் இந்த வக்கீல கூப்ட்டு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நான் எழுதி தர சொல்றேன். நீ தான் ஈஸ்வரி இந்த மீதி 3 பொண்ணுங்ககிட்டயும் பேசி இந்த மாரி எழுதி கையெழுத்து வாங்கணும்." அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு. உடனே ஈஸ்வரி, "இது என்ன கேஸுங்க? எப்படி வந்தது? யார் போட்டதுன்னு சொன்னா தானே நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன்." ஈஸ்வரி, "இந்தா பாரும்மா நீயி, உனக்கு இருக்கிற உடம்பு கண்டிஷனுக்கு எல்லாத்தையும் விலக்கிட்டு இருக்க முடியாது. நீ வந்துட்டு என்ன நினைக்கிற, இப்போ இருக்கிற மாதிரி நம்ம வீடு சந்தோஷமா பார்கவி தர்ஷன் நல்லா கல்யாணம் பண்ணி அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் போகணும்னு நான் நினைக்கிறேன். நீ எப்படி நினைக்கிற? உடனே நீ இது போயிட்டு 3 பெண்கள் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வான்னு கேட்கும்போது, உடனே அந்த 3 பொண்ணுங்களுமே வந்து, நாங்க எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு ஜனனி போல்டா கேட்குறாங்க. உடனே ஆதி குணசேகரனோட முகம் மாறுது. வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு எல்லாத்துக்குமே நீங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஜனனி போல்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரிக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம, என்ன நடக்குதுன்னு புரியாம அமைதியாவே இருக்காங்க. ஆதிகுணசேகரன், "என்னம்மா நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்க. நாச்சியப்பா மகளே, கொஞ்சம் அடக்கி பேசு. என்ன நீ ஒரு குடும்ப பொம்பளை மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க?" அப்படியெல்லாம் வந்துட்டு ஆதிகுணசேகரன் கேட்க, "ஜனனி, நீங்க எனக்கு எவ்வளவோ குடுத்துட்டீங்க. நான் உங்கள வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து வெளிவர விடமாட்டேன்." அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. "என்ன ஜனனி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவரு தான் வந்துட்டு இப்ப இறங்கி மனசு மாறி நல்லவரா தானே நடந்துக்கிறாரு. ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி மனசு குழப்பத்தோடயே நடந்துட்டு இருக்க? ஒண்ணு உடைச்சு பேசினா தான் எனக்கு புரிஞ்சு நான் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே அவங்கவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன பண்றது? யார் பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு." அப்படின்னு நம்ம ஈஸ்வரியும் கேட்குறாங்க. "அக்கா, உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? என்ன செய்றதுன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு நிலைமைய விட்டா இவரு வந்துட்டு இதிலிருந்து தப்பிச்சாட்டாருன்னா, நம்மள வந்துட்டு எப்பவுமே நம்மள அடக்க தான் பார்ப்பாரே தவிர்த்து, இவர் வந்துட்டு ச சாதுவா போக மாட்டாருக்கா." அப்படின்னு ஜனனி எல்லா உண்மையும் விளக்க போறாங்க. அத விளக்குறது மட்டும் இல்லாம, மொத அந்த வந்துட்டு வக்கீல் கொண்டு வந்த அந்த பேப்பரையுமே வந்துட்டு கிழிச்சு தூக்கி எறிஞ்சுட்டாங்க அவங்க மூஞ்சிலேவும்.